full wave rectifier circuit with diodes D1 and D2 is shown in the figure. If input supply voltage V is equal to 220 sin of 100 pi t volt, then at t equal to 15 millisecond. t க்கு இந்த 15 millisecond 15 10 power c மல்டிப்ளை பண்ண போகிறதோட சேர்த்து அப்போது உங்களுக்கு ஒன்று இன்புட் வேல்யூ எவ்வளோ வரும்னு பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது இங்கே 15 millisecond டைம் கொடுத்துருக்காங்க. இந்த ஈக்குவேஷன் பார்க்கும்போது n equal to 220 sin of 100 pi t ஓட வேல்யூ 15 10 power c, ஏன்னா மில்லி செகண்ட்னால 10 power c வருது. அப்போது உங்களுக்கு 15 into 100 அப்படிங்கும்போது 1500 into pi 10 power c இருக்குது. அப்போ 1.5 வரும். ஓகேவா? 1.5 1.5ங்கிறது என்னென்னா உங்களுக்கு 3/2. அப்போது 3/2 பை அதான் நம்ம இங்கே போட்டிருக்கோம். இந்த பை எப்படி இருக்குது? 1.5ங்கிறது வந்து 3/2. அப்போது சைன் ஆஃப் 3/2 எவ்வளோ வரும் உங்களுக்கு? -1. இப்போ 220 -1 -220 volt. சாயந்தரம் பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த சர்க்கிள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அதில் வந்து என்னென்னா டயோடு வந்து ரிவர்ஸ் பேஸ்லேயும் D1, D2 வந்து ஃபார்வர்ட் பேஸ்லேயும் இருக்கும். ஸோ D1 is reverse bias, D2 is forward bias. So option 2 is correct. Thanks for watching. Keep watching. Subscribe and share.